உன் கண்ணை பார்க்க முடியல ஜனனி. அழகு கண்ணழகே என் அழகே. ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜுடைய சைஸை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 இமேஜ் தேவைப்படும். அந்த 4 இமேஜில் ஒரு 2 இமேஜ் உங்களோட இமேஜும் இன்னொரு 2 இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 இமேஜ் தேவைப்படும். அந்த 4 இமேஜில் 2 இமேஜ் உங்களோட இமேஜ், இன்னொரு 2 இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ். ஸோ ஓகேவா? அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லாட்டி 4 இமேஜுமே உங்களோட இமேஜாக இருந்தால் கூட ஓகே தான். அது உங்களோட விருப்பம். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 4 இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 4 இமேஜோடைய சைஸை மட்டும் 1:1 சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே 4வது இருக்கிற 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் 1:1 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் இதே மாதிரி பேஸ் ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்தால் இதே மாதிரி நீங்கள் கீழே மூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் ஒரு 4 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 1:1 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்த நம்ம இன்றைக்கான வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துலாமா? நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி 0:0 வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்துக்கோங்க. கீழே F8 F8 இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் கொடுத்துருக்க கலர் ஓகேனா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கிற குறிப்பு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லிரிக்ஸுக்கு இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் ஃபாண்டுடைய டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு குரூப் கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் 5ங்கிற அந்த குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
உள்ள 2 லிரிக்ஸ் இருக்கும். கீழ உள்ள லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ உள்ள எடிட் டெஸ்க்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ உள்ள வியூ ஆல் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 டாட் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ உள்ள இம்போர்ட் ஃபாண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் போன்ல இருக்கிற டவுன்லோட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல நான் கொடுத்திருக்க ஃபாண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸ்ல எங்க இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபாண்ட் நேமை நீங்கள் இது மாதிரி செர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அது மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் அந்த லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ சேம் மெத்தட் தான். அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு கீழே உள்ள லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துலாமா? இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா, குரூப் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 இருக்கா, அந்த சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜ் இருக்கும். நீங்கள் எடிட் பண்ண போகிற 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ட்ராசம் வந்து போய்க்கோங்க. இங்கே செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் -90 டிகிரி மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு -90 டிகிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் எப்போதும் போல் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PNG இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிற பார்த்துடாமா? இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் நீங்கள் அந்த சர்க்கிளில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா கீழே உள்ள அந்த PNG இமேஜில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 இமேஜ் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். இப்போ அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பர்சனோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டு அதாவது நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ் இமேஜோட எண்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த குறிப்பிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ண இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு -90 டிகிரி மட்டும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ் ஆப்ஷன் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, ஆப்ஷன் இருக்கா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் கீழே பார்த்தா டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜோட லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க அந்த PNG இமேஜோடைய கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஜூம் தேவையான அளவு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு உங்களோட கண் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த PNG இமேஜில் இதே மாதிரி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. PNG இமேஜுக்குள்ளே உங்களோட கண் இருக்கிற மாதிரி இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் அதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க அந்த PNG இமேஜோட லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அது கீழே உள்ள உங்களோட இமேஜில் லைட்டை டச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க PNG இமேஜ் அது கீழே உள்ள உங்களோட இமேஜ் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே உங்களுக்கு இதே மாதிரி 3 பாக்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த PNG இமேஜுக்குள்ளே உங்களோட கண்ணைக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட் ஆயிரும். உங்களுக்கு அந்த கண்ணைக்கான வந்து ஸ்க்ரீனில் சரியாக தெரிஞ்சு அப்படி விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு சரியாக தெரியலாட்டி நீங்கள் ஜஸ்ட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு அந்த கீழே உங்களோட இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூமை கம்மி பண்ணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஜூமை கூட்டணும்னா கூட்டிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதுவே நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட ஐ வந்து அதாவது உங்களோட கண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. உங்களோட இமேஜுக்கு ஒரு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த குரூப்பன் மாஸ்க் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள இந்த ஷேடோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா XY இருக்கா அது X வந்து பார்த்தீங்கன்னா 0வும் Yவும் 0 மட்டும் செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட் குரூப்பில் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் அப்படியே வந்து பேக் போய்க்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நான் எப்படி குரூப் ஒன்றில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சனோ சேம் மெத்தடில் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அந்த 4 குரூப்லையும் நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க அந்த 4 குரூப்லேயும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது குரூப்பில் சர்க்கிள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜில் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 4 குரூப்லையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த 4 குரூப்புடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 11:26 ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். 11:26ங்கிற இந்த பீட் மார்க் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த 4 குரூப் வந்து இருக்கும். நீங்கள் குரூப்புக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற மட்டும் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க அந்த 11:26ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா 11:26 ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று வச்சு கொடுத்துருப்பேன். அந்த 11:26ங்கிற அந்த டபுள் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பில் 4 குரூப்பில் உங்களுக்கு எந்த குரூப்போட சைஸ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 2 ஆர் மார்க்கில் இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் அந்த 4 குரூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 1 by 1 இதே மாதிரி ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 4 குரூப்போட சைஸை மட்டும் இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் நான் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளில் நான் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி இமேஜில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். பிஎன்ஜி இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் அந்த 4 குரூப்லையும் மாறி மாறி நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குரூப் எல்லாமே முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பீட் மார்க் மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த எல்லா பீட் மார்க் ஆப்லையும் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ அந்த குரூப் எல்லாமே முடிகிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணுற ஆப்ஷன் போய்ட்டு ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் வரும்போது மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பீட் மார்க் போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் உள்ள இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜ் உங்களோட இமேஜ்னா ஃபோர்த் இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டு வரை நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க் கேப்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் ஒரே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாதீங்க. ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ்னா இன்னொரு இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரே உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ ஓகே, நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க் கேப்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீட் மார்க் அதாவது உங்களோட இமேஜ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஆடியோ கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை நம்மளோட இமேஜில் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்க. அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்க. இப்போ குரூப் எல்லாமே முடிகிற இடத்துல இருந்து நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜுக்கு எஃபெக்ட் 1 அதாவது இமேஜ் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 5 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியாக ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 5 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 5 இமேஜுக்கு நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 6வது ஒரு இமேஜ் இருக்கா, ஸோ இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜுக்கு ஆட் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 6வது இருக்கிற இந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட் இமேஜை விட்டுருங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக இருக்கிற 5 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது இருக்கிற இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 6வது இருக்கிற இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட் இமேஜ் விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஊடால ஒரு ரெண்டு இமேஜை மட்டும் விட்டுருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபர்ஸ்ட் இமேஜை நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபர்ஸ்ட் இமேஜில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த 2 இமேஜை மட்டும் தவிர மற்ற எல்லா இமேஜ்லையும் நான் கொடுத்துருக்க நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை வரிசையை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு அப்படியே ஆடியோட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு இந்த டபுள் பீட் மார்க் இருக்கா, அதாவது இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க, 6வது ஒரு இமேஜை விட்டுருப்பீங்க. அந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஜ் ஸ்டைல் கிட்ட ஒரு 6 மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ராசமும் இந்த இடத்துல உள்ள கலர் ஐக்கான் இந்த இடத்துல உள்ள எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 ஐக்கான் மட்டும் செலக்ட் இருந்தால் போதும். மற்ற எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உள்ள பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த குறிப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து உள்ளே வந்து அடையிடும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசன் ஏரியா மட்டும் கொடுத்துருக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் போயிட்டு அடுத்து அந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் தான் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் உள்ள பேஜ் ஸ்டைல் கிட்ட உள்ள ஆரம்ப செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மூவ் அண்ட் ராசம் எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேல் உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசன் ஏரியா மட்டும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோட எண்டு வரை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.